Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. எங்கள் டீமில் வந்து ஒரு 13 பேர். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் நாங்களாம் ஒன்றா கதை பேசுகிற ஒரு குரூப். யாரெல்லாம் இருந்தீங்க நீங்கள் சொல்கிற? அதில் வந்து உதயராஜ் இருந்தான், மோகன், அப்புறம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. சில பேர்லாம் மறந்துட்டேன். அப்போ சீமான் யார்த்தையா உதவியாளராக இருந்தார்? யார் அங்கே 13 பேர் யார்த்தையும் இருக்கணும். மணிவண்ணன் சேரத்துக்கு முன்னாடி இது. ஆமாம் ஆமாம். அவர் ஃபர்ஸ்ட் படம் வந்து பேசுங்கள் ஊமைகளை, அதுதான் முதல் படம். அந்த படம் ஐயான்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இருந்திருந்தார், வேதா. ஆமாம், அவர் தான் வந்து ப்ரொடியூசர். இளவரசன் தான் கேமரா. புதுநெல்லு புதுநாத்து முடிஞ்சதுமே அதே டீமை வச்சு ஒரு படம், நெப்போலியன் அந்த பொண்ணு எல்லாருமே அப்படியே வச்சு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் வரல, ரிலீஸ் ஆகலை. அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் வந்து சீமான் டைரக்ட் பண்ண படம் முதல் படம் பேசுங்கள். அப்புறம் ராஜாவின் மகள்னு சொல்லி அந்த கதை வந்து வேதா பிக்சர்ஸில் போய் சொல்லும்போது பசும்பொன் கதையை அவங்க ஆல்ரெடி லாக் பண்ணியிருக்காங்க. பசும்பொன் வந்து நாங்கள் பேசும்போது கார்த்திக் சார் தான் ஹீரோ, சிவாஜி சார் தான் அந்த கதை, அவருக்காக எழுதப்பட்ட கதை. சிவாஜி சார், கார்த்திக் சார், ரேவதி, அப்படி இருந்த காம்பினேஷன். அப்போ சிவகுமார் சார்லாம் கிடையாது கதைக்குள்ள, அந்த மாதிரி. ஸோ அப்படி இருந்து அந்த கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வேதா சார் வந்து கூடவே வச்சுக்கணுன்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ராஜா மகள் கதை வந்து ஓகே ஆகுது. அது வந்து அப்புறம் தான் மணிவண்ணன் சார் டைரக்ட் பண்ணார். மணிவண்ணன் சார் கதை மட்டும் மாப்பிள்ளைகிட்ட வாங்கிட்டாங்க. அப்போ மணிவண்ணன் சாரோட ஏன்னா 5 நிமிஷத்தில் ஒட்டிடுவோம் பேச்சு. இப்போ பேசுறதுலாம் என்ன பேச்சு, அப்போவே வந்து அப்போவே இந்த பேச்சு இந்த அந்த பேச்சில் ஒரு தமிழ் வந்து சைமனோட ஆளுமை. ஆமாம், நீங்கள் சைமன் எழுதுறதுக்கு பதிலாக தமிழ்னு எழுதி ஜெராக்ஸை தூக்குனா அவன் பேர் வந்துடும். ஆமாம், தமிழ்னா அப்படி ஒரு ஆளுமை உள்ள ஒரு மொழி அவனுக்கு. அந்த டாமினேஷன் இருக்கும், கமாண்டிங் பவர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாஞ்சாலம் குறித்து ஏதோ சம்திங் வைரமுத்து சார் எழுதுன லிரிக்கெல்லாம் நல்லா தூக்கி போட்டான் அவர்கிட்டே. ஆமாம், அதுக்கெல்லாம் எந்த இடத்துலையும் பயப்படுறதில்ல, மனசில் பட்டதை சொல்லிடும், அந்த திறமையும் இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி. ஸோ அப்படி ஒரு ஆளுமையான ஒரு குரூப். நாங்கள் யார்ட்டையுமே ஒர்க் பண்ணல, இந்த டிஸ்கஷனாகவே வாழ்ந்தோம். அதில் அப்படி அப்படியே இருந்து வாழ்க்கை மாறும்போது உங்கள் கதை மட்டும் பேசுவீங்களா இல்லை வெவ்வேறு இயக்குனருடைய கதைகளும் பேசுவீங்க? எல்லா கதைகளும் பேசுவோம். இப்போ அண்ணன் எங்களை கூப்பிட்றீங்க, எனக்கு என்னன்னா என்னை யாருன்னு தெரியாது எனக்கு. அப்போ எனக்கிட்ட ஒரு திறமை இருக்குது, என்னை மதித்து கூப்பிட்றதுக்கு நான் ப்ரூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு நான் கதை பேசுவேன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ நான் கதை பேசுவேன்ல, நான் செலவு பண்ணுவேன் போய். அப்போ நான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகிட்டேன். மேனேஜராக காசு வருது, அந்த காசில் வந்து டிஸ்கஷனுக்கு நான் செலவு பண்ணுவேன். ஆனால் டிஸ்கஷனுக்கு என்னை கூப்பிடுங்க, ஆமாம்னு சொல்ல மாட்டேன். நீ என்னை டிஸ்கஷன் கூப்பிட்டீங்கன்னா குத்தம் குறையெல்லாம் சொல்லுவேன். ஆனால் நீ வந்து சூப்பர்னு சொல்லுன்னு சொன்னால் என்னை கூப்பிடாது, நான் வரமாட்டேன். கதையை பிரித்து மேய வேண்டியது தான். அதுதான், நான் ஃபைனான்சியராக போனேன்ல, அதனால கூப்பிடுவாங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எனக்கு என்னென்னா அந்த கதையில் என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால உடச்சி பேசுவேன். எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, அவங்களுக்கு தான் நான் தேவை, எனக்கு அவங்க தேவையில்லை. உடச்சி பேசி அதில் பல இடங்களில் வந்து நல்லா கதை பேசுவான்ப்பா அப்படின்ற பேர் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆமாம், அதுக்கு பிறகு வந்து அப்படி இப்படியே கதைகள் பண்ணோம். ஒரு முறை வந்து உளவுத்துறை படம் இருக்கு இல்லையா, விஜயன் நடித்த படம். அந்த படத்துக்கு வந்து குட்டி ரமேஷ்னு ஒரு பையன் வந்து பர்மா பஜாரில் கடை இருக்குது. நம்ம எங்கள் எடிட்டர் ஜெயச்சந்திரனோட தம்பி கோபி வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் எடிட்டிங் கோர்ஸ், அந்த தம்பியோட கிளாஸ்மேட் அவன் ரமேஷ். அப்போ ரமேஷ் டைரக்டர் ஆகிறான். ரமேஷுக்கு கதை இல்லை, கதை கேட்குறாங்கன்னு எனக்கு தகவல் கிடைக்குது. நான் வந்து ஒரு லைன் சொல்கிறேன், ஒரு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவன் பல வருஷங்களுக்கு பிறகு அதே சம்பவத்தால் பாதிக்கப்படுகிறான்னு. லைன் நல்லா இருக்குப்பா, கதை சொல்லுங்கன்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு 3-3.5 வருஷமாக அதுக்கு பிறகு ஒரு லைன் கூட கிடைக்கல அந்த கதைக்கு. த்ரெட்டு கிடச்சிருச்சு, அதுக்கு மேலே எந்த எக்ஸ்ட்ராவும் கிடைக்க மாட்டேங்குது, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. ஆமாம், பண்ண முடியல. அப்போ அந்த கேப்பில் வந்து பாலு ஆனந்த் இருக்கார் இல்லையா, அந்த அண்ணா வந்து ஏதோ போய் சொல்லி போய் அப்புறம் உளவுத்துறைன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகி அந்த படம் பெருசாக போகல. ஸோ அப்போ அவங்க அந்த படம் பண்ணிட்டாங்க. அந்த படம்லாம் பண்ணி ரொம்ப நாள் கழித்து இந்த குரோதம் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் பிரேம். ஆமாம், அவர் வீரமணின்னு படம் பண்ணுற காலகட்டங்களில் நான் நடிகர் ஆகிட்டேன், மேனேஜர் கம் நடிகராக இருக்கேன். அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணும்போது அவர் குரோதம் பிரேமோட லைஃப் தெரியுது எனக்கு. அவருக்கு கணக்கே தெரியல மெட்ராஸில் எவ்வளோ வீடு இருக்குன்னு. இன்றைக்கும்
எங்கிட்ட அவங்க கம்பெனி மேனேஜர் சொல்லும்போது 95 வீடு அன்னைக்கு வீரமணி படம் பண்ணும்போது 95 வீடு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் மாதிரி மெட்ராஸில். அது போக இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரில. அவர் செட்டில்டு லண்டன். அப்போ அந்த பேஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. எவ்வளோ சொத்து இருக்குன்னே தெரில ஒருத்தனுக்கு. அப்போ அவங்களோட ஆர்ஜின் என்ன, அவங்க அப்பா தேங்காய் எக்ஸ்போர்ட்டர். பிரேம் சாரோட அப்பா வந்து தேங்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுவார் அந்தமானுக்கு. ஒரு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவன் பல வருடங்களுக்கு பிறகு அதே சம்பவத்தால் பாதிக்கப்படுறான், அவன் தேங்காய் வியாபாரி. எங்கேயோ எழுதின வரி இங்கே கதையாக மாறுது இத்தனை வருஷம் கழிச்சு. அதை நான் ஐயான்ற பேரில் வந்து ஸ்கிரிப்ட் ஆக்கிட்டேன். விஜயண்ணன் தான் ஹீரோ. எங்களுக்கு வந்து நான் அங்கேயே வளர்ந்ததுனால, ஜெய்சார் ரூம்லேயே வளர்ந்ததுனால ஒரு 30 நாளில் 25 நாள் விஜயண்ணனை பார்த்துருவோம். எங்களுக்கு விஜயண்ணன் வந்து நடிகரே கிடையாது, எங்களோட பிரதர். அப்படி தான் அவர். ஏன்னா டெய்லி நாங்கள் பார்க்குறோம். அப்படியே இருந்து எந்த வரி எழுதுனாலும் எங்களுக்கு முதல் ஹீரோ விஜயண்ணன் தான். அப்போது அந்த ஆசையில் நம்ம போய் விஜயண்ணன் நான் ஒரு கதை வச்சுருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு தகுதி கிடையாது. ஆனால் ஆசைப்பட்டு எழுதுறதெல்லாம் விஜயண்ணனுக்காக எழுதுறது தான். எல்லாம் நல்லா பழகுவார் அவங்ககிட்ட விஜயகாந்த். எல்லாரோடையும் பழகுவார். அவருக்கு பெரிய உதாரணம் நிறைய பேர் என்னென்ன சொல்கிறாங்க இல்லையா, 100 பேர் நிற்கிற இடத்துல நீங்கள் அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஹீரோ, அவர் தான் பெரிய ரஜினிக்கு அப்புறம் அவர் தான் பெரிய ஸ்டார். நீங்கள் 99 பேர்த்துக்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டு 100ஆவது அவர்கிட்ட போய் ஒரு 6 கிளாஸ் டீ கொடுத்தீங்கன்னா போதும், சிரிச்ச முகத்தோட வாங்க தேங்க்ஸ் நீ சாப்பிட்டியா, அவருக்கு நம்ம கொடுப்போம். அவரு கேட்பா நீ சாப்பிட்டியான்னு. அப்படி ஒரு மண்டை. ஒரு நாளும் தனக்கு ஏன் அந்த ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு தெரியாது. அவர் மண்டைக்குள்ளேயே அது இல்லை. என்னை எதுக்கு மதிக்கணும்னு வேணா நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னை ஏன்டா மதிக்கிற அப்படின்னா கேட்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அது தெரியவே தெரியாது. அவர் அதை விட ஹைலைட் எனக்கு விஜயனோட ராவுதரையாவை பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு நண்பன், அந்த நண்பனுக்காக தன்னை வந்து மாற்றிக்கிட்ட ஒரு மனுஷன் பார்க்கவே முடியாது. எடிட்டிங்கில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டனோட. அந்த நீங்கள் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ பார்த்தோம்னா 5 லட்சம் அடி மொத்த ஷூட்டிங்கு. அதில் 25,000 அடி வந்து ஃபைனல். எங்கள் எடிட்டர் ஃபைனல் பண்ணது 25,000 அடி. அப்போல்லாம் சூப்பர் டேக்ஸ் ஆகிடுச்சு 91லலாம். 13,000 அடிக்கு அப்புறம் சூப்பர் டேக்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. அதனால் ராவுதர் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். கடைசியாக ஃபைனல் வந்து 17,000 அடி தான் ஸ்க்ரீனிங். இன்றைக்கி வரலும் தேட்டர்லாம் வர்றது அதுதான். அந்த 25,000 அடியெல்லாம் வந்திருந்ததுன்னா செல்வமணி அண்ணன் தான் இந்தியாவோட தி பெஸ்ட் டேரக்டர். 25,000 அடி நான் பார்த்த கேப்டன் பிரபாகரன் வந்திருந்தால் செல்வமணி அண்ணன் தான் இந்தியாவோட தி பெஸ்ட் டேரக்டர். அந்த மாதிரி ஒரு படம். அதுல ஒரு போர்ஷன் ராவுதர் பார்த்துட்டு இருக்காரு மூவில உட்காந்து. பாண்டியன், புதுவயல் பாண்டியன் எடிட்டிங் அசிஸ்டன்ட், அவர் தான் ஓட்டுறாரு. இது வந்து வரும்போது விஜயன் வர்றாரு. நாங்கள் கேஷுவலாக பார்த்து எங்களுக்கு தான் டெய்லி வர்றவர் தானே அப்படின்னு. ராவுதர் எந்திரிச்சு அப்புறம் மற்ற யாரும் உட்கார முடியாத இவர் அப்படின்னு எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறோம். அவரெல்லாம் போய்ட்டு அப்போ மெதுவாக கேட்குறோம், அத்தை நீங்கள் ஏன் எந்திரிச்சிங்க? நாங்கள்லாம் எந்திரி இல்லைடா, நான் ஒரு நாள் உட்காந்து விஜயை பார்த்து நீங்கள் 2வது நாள் எந்திரிக்காமல் போயிட்டா. நான் உட்காந்துட்டேன், ராவுதரே உட்காந்துட்டாரு, நம்ம தான் வேலை செய்யணும் அப்படி நீங்கள் உட்காந்துட்டா விஜயை பார்த்தா தமிழ்நாடே எந்திரிக்கணும். அருமை. பெரிய பாதிப்பு இல்லை அவருடைய மறைவெல்லாம் உங்களுக்கு? சாரி, அப்படி அந்த மாதிரி அது அது எப்படிப்பட்ட உறவுன்னு தெரியல. சில பேரோட தான் வாழ்க்கையில் நமக்கு இப்படி ஒரு பிணைப்பு ஏற்படும். இல்லை, அவர் ராவுத்தர் மாதிரி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு விஜயனை ராவுத்தர் சார் பார்த்த மாதிரி விஜயனை ராவுத்தர் சாரை பார்த்தாரான்னு கூட எனக்கு தெரியாது. என்ன அறிவு கட்டி ஒரு செகண்ட் கூட விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் ராவுத்தர் உயிருங்கிறது வந்து பெருமைக்கு தான் வேற உருவம். விஜயன் தான் அவரோட உயிர். அப்படி. ஆமாம், அதே மாதிரி ஒரு கேப்டனோட கடைசி டைம்லாம் பட்ஜெட் தெரிச்சிருச்சு அவங்களுக்கு. அப்போ வந்து சாப்பாடு தான் அங்கே கல்யாண சத்திரம் தானே, ஷூட்டிங்லாம் இருக்காது, எல்லாமே கிடைக்கும். அது மீனை உடச்சி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க கேப்டனோட கடைசி ஷெட்யூலில். பெரிய பெரிய வஞ்சர மீனை 2ஆக உடச்சி போடுறாங்க. அது அவங்க ஹோட்டல் தானே, மதுரை. அப்போ விஜயன் பார்த்துட்டார், அவருக்கு முழுசாக வைக்கிறாங்க. எதுக்கு உடைக்கிறீங்க? இல்லை முதலாளி சொல்லிட்டார் அப்படின்னு ராவுத்தர் சொல்கிறாரு. விஜயனை சாப்பிடாமல் எழுந்திரிச்சு ஃபோன் பண்ணுறாரு, நீ படத்தோட ஹீரோ, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பட்ஜெட்லாம் வராதுன்ற. இந்த உரிமையெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். நான் நடிகன், நான் ப்ரொடியூசரு, எனக்கு எல்லாம் பார்த்துக்கிற நண்பன், ஆனால் நீ எப்படி அதிகாரம் என்னை மீறி எடுப்பேன்னு கேட்பாங்கல்ல. கேட்கவே மாட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் அதுதான் வாக்கு. இவரை மீறி அவர் இல்லை, அவரை மீறி இவர். சம்டைம் நீங்கள் எங்கள் எடிட்டிங் ரூமுக்கு அண்ணா வந்திருப்பீங்க, ஜெய்சாரோட ரூமுக்கு. அந்த பெட்டே வந்து இவ்வளோ வயரம் இருக்கும், அப்படி ஒரு குஷனில் இருக்கும். அது ஒரு தர்பார் மாதிரி தான். அது அங்கே அந்த ஃபைனல் ரூம், எண்டு ரூம், பர்சனல் ரூம் அப்படி இருக்கும்.
அந்த ரூமுக்குள்ளே வந்து விஜயனும் ராவுத்தரும் சண்டை போட்டாங்கன்னா இன்னையோட இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுறா அப்படின்னு நம்ம வெளியே நின்று நம்ம நினச்சிக்கலாம் பேர் அப்பா இன்றைக்கி 2 பேரும் கட் ஆகிட்டாங்க. ஒரு 1/2 hour தான். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வேற ஒரு வார்த்தையில் ரொம்ப பாசமாக பழகி நம்மளை பிடிச்சிருச்சுன்னா அவங்க வேற ஒரு வார்த்தையில் தான் கூப்பிடுவாங்க. அந்த செல்லமாக கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாசத்தோட போனால் டீ கேட்பாங்க. இவங்க 2 பேரும் தான் இவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. அது வந்து பெரிய ஆச்சரியம். அப்படி இருந்தாங்க கடைசி வரையும். ராவுத்தர் ஐயா இறந்துட்டார். நான் வந்து போகிறேன், தகவல் தெரிஞ்சு பில்டிங்க்கு போகிறேன். மேலே போனால் விஜயண்ணே அவங்க ஒய்ஃபு இப்படிலாம் இருக்காங்க. சுதீஷ் சார் இருக்கார், மன்சூர் அலிகான் உட்காந்துருக்கார். நான் மன்சூர் அலிகானுக்கு ஒரு 3 வருஷம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. அப்போ மன்சூர் என்னை பார்த்து அவர் பயங்கர அஃபெக்ஷன் வந்து ராவுத்தர் மேலே. அவர் அப்படியே அழுது உட்காந்துருக்கேன். என்னை பார்த்ததுமே அப்படின்ட்டார். நான் விஜயண்ணை பார்த்துட்டேன். ராவுத்தர் சார் செத்து போயிருக்காரு. நான் பாடியை பார்த்து கும்பிட்றேன், சாப்பாடு கீழே போய் சாப்பிட்றான்றாரு. அவருக்கு வேறு சிந்தனையே இருக்காது. எந்த செகண்டும் வந்து யார் வந்தாலும் சாப்பிடணும். அது ஒரு பெரிய ஆச்சரியம். இன்றைக்கி அண்ணாதுரை சாரோட டெத்துக்கு தான் பெரிய க்ரௌடு. நான் படித்த வரை. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் சாருக்கு சொன்னாங்க, அப்புறம் சிவாஜி சார் க்ரௌடு வந்தது. எல்லாமே எல்லா க்ரௌடையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயும் விஜயனுக்கு தான் க்ரௌடு அதிகம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர். அவர் இருந்தப்போ கிடைச்ச மரியாதையை விட அவர் இல்லாதப்போ தான் அவருக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்குது. அதெல்லாம் வந்து உண்மையாக பிறவி பயன். அந்த மாதிரி விஜயண்ண மாதிரி இன்னொருத்தரை பார்க்க முடியாது. அது வந்து வாஸ்தவமான பேசுது. நீங்கள் கதை எழுதிட்டீங்க, விஜயகாந்த் வரார், அவர்கிட்ட சொன்னீங்களா? தான் இல்லையா? அது அந்த தைரியம்லாம் இல்லை. இங்கே விஜயனுக்கு நான் கதை சொன்னேன். அந்த காலம் வந்தது, ஒரு அற்புதமான பொற்காலம் வந்தது. இதெல்லாம் தாண்டி உளவுத்துறை அந்த ஐயா கதை சொல்லப்படலை. எனக்கு எம்ஜிஆரோட டெத்து வந்து நான் இல்லை சென்னை. அப்போ சென்னையில் வந்து ஜிஹெச்சில் சம்திங் ஒரு பெரிய க்ரௌடு, மேசிவ் க்ரௌடு சேர்ந்தது எம்ஜிஆருக்குன்னாங்க. அந்த சீன் எடுத்து விஜயன் கொஞ்சம் முதல் சீனாக வச்சு அவர் அப்படியே எம்ஜிஆராக ஃபீல் பண்ணி அந்த ஐயா ஸ்கிரிப்டை பண்ணோம். அப்புறம் ஹரி வந்து ஐயான்னு சரசாரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டார். என்னோட ஐயா அப்படியே இருக்குது. ஆமாம், ஒரு முறை விஜயகுமார் சாருக்கு நான் கதை சொன்னேன். இந்த வனிதா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அந்த தம்பி வந்து நான் ஹீரோவாக சொல்லி அந்த தம்பிக்கு பிடிச்சி அவர் போய் விஜயகுமார் சார்கிட்ட கூப்பிட்டு போய் ஆலப்பாக்கம் அவங்க வீட்டில் போய் நான் கதை சொன்னேன். ஐயாவாக இதுதான் மேட்ருன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விஜயகுமார் சாருக்கு. அப்புறம் மந்தவண்டி நகரில் அது அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. இப்படியே காலங்கள் உள்ளம்போது நான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக பிஸியஸ்ட் மேனேஜர் ஆகிட்டேன் சீரியல் மீடியாவுக்குள்ளே. அப்படியே ஒர்க் பண்ணும்போது 96 வந்து சத்யஜோதியில் முரளின்னு ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் என் வீட்டுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படம் நீங்கள் வந்து என் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் போய் என்ன இதுன்னு கேட்கவே இல்லை. அங்கே போய் ஒர்க் பண்ணுறேன். இன்ஃபர்னோ அப்படின்னு ஒரு படம், டோட்டலாகவே ஹாலிவுட் மூவி. அசோக் கமல்ராஜன் தான் ப்ரொடியூசர். எங்கள் டைரக்டர் கே ராஜேஸ்வர் சார் அங்கே தான் பார்க்குறேன். அவர் வந்து அங்கே லைன் ப்ரொடியூசரில் அவர் ஒருத்தர். அப்படி இப்போ இறந்து போயிட்டான் டேனியல் பாலாஜி. அவன் அங்கே இருந்தான். மைசூர் மகாராஜாவோட பேத்தி ஷில்பான்னு ஒரு பொண்ணு அங்கே இருந்தது. சுபாஷ் கை ஹிந்தி டைரக்டர், அவரோட பையன் வந்து அதில் ஒரு ஒன் ஆஃப் த லைன் ப்ரொடியூசர். அவங்களாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஃப்ரெட் ஓலன் ராய் அப்படின்றவர் தான் ஹாலிவுட் டைரக்டர். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி இங்கே தான் 23 நாள் ஃபுல்லாக அந்த படத்தை பண்ணோம். ராம்போ மாஸ்டர்லாம் வச்சு ஃபைட்லாம் பண்ணி அந்த படத்தை பண்ணோம். ஒரு ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்த சினிமாவை கற்றுக்கிட்டேன். எங்கள் ஜெய்சார் ரூமில் ஒரு குருகுலம் ஒரு படிப்பை கற்றுக்கிட்டோம்னா அந்த 23 நாள் சினிமா வேறு ஒன்றை கற்றுக் கொடுத்தது. அதுக்கு பேர் பர்ஃபெக்ஷன், பிளானிங், பர்ஃபெக்ஷன். பேப்பர் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதும் சினிமானா என்னங்கிறதையும் வந்து நம்ம இதுவரை எனக்கு தெரிஞ்சு 2024 வரை தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணல, எக்ஸப்ட் கமல் சாரோட கொஞ்சம் ஒரு முயற்சியை தவிர வேறு யாருமே பர்ஃபெக்ட் சினிமா பண்ணுறதில்ல. ஆமாம், நான் ஒரு அண்ணனோட ஆசீர்வாதங்கள், அப்பா அம்மா ஆசீர்வாதத்தில் நான் ப்ரொடியூசர், டைரக்டர், ஆர்டிஸ்ட்டு, ஃபைட் மாஸ்டர், இப்படி ஏகப்பட்ட வேலை பார்க்குறேன் இன்றைக்கி சினிமாவில். அந்த அனுபவங்களில் நான் சொல்கிறேன். நான் வந்து கேஆர் சார்கிட்ட சொல்லியிருக்கேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில், அபிராமி ராமநாதன் சார்கிட்ட சொல்லியிருக்கேன் பர்சனலாக. பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு சேலரி வைங்க. பட்ஜெட் ஒன்று எழுதுனீங்கன்னா பிஆர்ஓக்கு ஒரு பர்சன்டேஜ், சாப்பாட்டுக்கு பர்சன்டேஜ், ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு பர்சன்டேஜ், டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ், கேட்டகரி வாய்ஸ். அது வந்தால் தான் சினிமா உருப்படும். இங்கே சும்மா போய் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது யாரோ ஒரு ப்ரொடியூசர், பேர் சொல்ல முடியாது, அந்த ப்ரொடியூசர் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், இங்கே வந்து நடிகர்கள் சம்பளம் அதிகம், அந்த நடிகர்களுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது, ஆச்சு பூச்சின்னு அவர் தான் கத்துனார். அந்த கத்தன ப்ரொடியூசர் ஒரு ஹீரோவுக்கு போய் சிங்கிள் பேமெண்ட் கொடுத்து அடுத்த வாரத்தில் புக் பண்ணி ஒரு படம் பண்ணி அந்த படம் ஃப்ளாப். ஒரு பெரிய டைரக்டர் பண்ணார் அந்த காலத்தில். ஸோ இப்போ அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான் இங்கே இருக்காங்க. இந்த சினிமா அழிக்கிறது ப்ரொடியூசர்ஸ். அவங்களோட ஒரு மிஸ் பிளானிங் தான் சினிமா நாசமாகுது. அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து டைரக்ஷன் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தெரிகிற சினிமாவில் நான் கற்றுக்கிட்டது வந்து 1:3. 13,000 அடி ஃபிலிமுக்கு 39,000 அடி ஃபிலிம் வாங்குவாங்க.
அதான் 1:3 நான் கற்றுக்கிட்ட சினிமா. இன்றைக்கி வந்து லட்சம் அடி, அது 200 நாள் போனால் தான் டைரக்டரு. அன்பிளானிங் தான். யார் வீட்டு காசோ. நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், ஐயோ ஒரு இளிச்சவாயம் ப்ரொடியூசராக வந்தால் 100 பேர் சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் 2 பேர் இருக்கான், மொத்தம் 300 பேர் டெய்லி சோறு திங்கிறதுக்கு ஒருத்தன் இளிச்சவாயனாக இருக்கணும். அவனையும் நம்மளை மாதிரி ஏழையாக்கிட்டீங்கன்னா நம்மளாம் வேறு எந்த வேலைக்கு போகிறதுன்னு கேட்பேன் இன்றைக்கி வரை. இதனால் நிறையா பேத்துக்கு எனக்கு பிடிக்காது. ஆனால் முதலாளிகள் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கும் வரை தான் சினிமா. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவத்துக்கு எவ்வளோ பெரிய பேனர்ஸ்லேருந்து எவ்வளோ ப்ரொடியூசர்ஸை கணக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் விரல் விட்டு நீக்கலாம் ப்ரொடியூசர் யார். அதுக்கு காரணம் அதே மாதிரி எனக்கு பிடிக்காத முதல் விஷயம் வந்து சினிமா ஒரு சூதாட்டம்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. அது எப்படி சூதாட்டம்? நீங்கள் ஒரு நெல் போட்டால் 3 நெல் விளையுன்னு விவசாயிக்கு தெரிகிற மாதிரி இந்த சினிமா, இந்த நடிகன், இந்த டைரக்டர், இத்தனை நாள் ஷூட்டிங், இதுக்கு இவ்வளோ தான் பப்ளிசிட்டி, இதுதான் பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சு செய். நஷ்டம் வந்தால் நீ எங்கே வேணால் வர சொல்ல, நான் வரேன். நடுத்தெருவில் என்னை செருப்பால் அடி வாங்கிக்கிறேன்றேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் பிளான் போட்டு தரேன். என் பிளானிங்க்கு வேலை செய். நீ தோத்துருச்சுவான் சினிமா, அவன் காசு உனக்கு வரலன்னு சொல்லி நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். அப்போ இங்கே பிளானிங் இல்லை. ஏனோ தானோன்னு கிடைக்கிற வரை தவம் இருக்கிறாங்க. கிடைச்சதுமே வந்து அந்த ப்ரொடியூசரோட ஜட்டியவர்களும் கழட்டிடுறாங்க. சில ப்ரொடியூசர்ஸ் அல்பத்தனத்துக்கு வராங்க. நம்ம டாய்லெட்டில் சாப்பிட முடியாது, சாப்பிடும்போது டாய்லெட் போக முடியாது. இதை ரெண்டும் செய்கிற எண்ணங்களோட சில ப்ரொடியூசர் வரான். அந்த அயோக்கியத்தனங்களில் அவன் நாசமாக போயிடுறான். உண்மையாகவே சம்பாதிக்கிற சினிமா ப்ரொடியூசர்ஸ் தோற்றதே இல்லை, தோக்கவே முடியாது சினிமாவில். நீங்கள் ஒரு முறை ஒரு படத்தை எடுத்துகிட்டு 100 வருஷத்துக்கு அந்த பிரிண்ட்டை ரீரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். தாராளமாக இல்லையா? அப்போ உங்களோட பிரிண்ட் உங்கள் கையிலே இருக்குது. ரீரிலீஸுன்ற பேரில் உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் பரம்பரையில் யாரோ ஒருத்தர் அந்த காசு எடுத்துக்கிட்டே இருப்பான். எப்படி நஷ்டம்? ஒரு படம் பண்ணி நஷ்டம் அடையவே முடியாது நீங்கள் தெளிவான பட்ஜெட்டில் எடுத்தால். அவர் 1000 கோடிக்கு விற்றுட்டார். நான் ஒரு படம் நடித்தேன். ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் டைரக்டர். அப்போ அந்த எனக்கு எப்பயுமே மனசில் பட்டா சொல்லிடுவேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதா பிடிக்கலையா, ஏற்றுக்கிறீங்களா, இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் வளர்ந்த விதம் நல்ல விதம். நான் நன்மையை சொல்கிறேன். ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்க, இல்லைன்னா போகணும். அப்போது அந்த படத்தில் ஒரு தம்பி ஹீரோவாக நடிக்கிறார். அவருக்கு வந்து 2 கோடி ரூபா. அப்புறம் இன்னொரு 2 கோடி ரூபா அவரோட இன்னொரு வேலைக்கு சேர்த்து 4 கோடி ரூபா அந்த படத்தில் அவருக்கு பட்ஜெட். அந்த படத்துக்கு 12 கோடி ரூபா பட்ஜெட்டில் சின்ன சின்ன பசங்க ப்ரொடியூசர்ஸ். 12 கோடி ரூபாயா? எப்படி தம்பி, இந்த பையனுக்கு வந்து டேபிள் டாப்பே 5 கோடி தானே, நீ எப்படி 12 கோடி ரூபாய்? ஐயோ அதெல்லாம் சொன்ன இந்த டேரக்டர் கோச்சுக்கு. அவர் எத்தனை படம் பண்ணுது? இதுதான் ஃபஸ்ட்டு படம். என்னையா நீ தான் என் முதலாளி, நீ இதை சொல்ல வேணாம். இல்லை அவர் இன்னொரு பெரிய டேரக்டரோட படத்தில் நடிக்கிறார். அந்த படம் வந்துருச்சுன்னா அந்த பிஸ்னஸில் நம்ம படம் விற்றுருவோம். அந்த படம் ஃப்ளாப். அந்த டைரக்டருக்கு வேறு பேர், அதுக்கான வியாபாரம் வேறு. நீ எப்படி புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது? இங்கே 12 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து அந்த ப்ரொடியூசர்ஸ் காணாமே போயிட்டாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்க வேற ஒரு படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 2-3 படத்தில் சம்பாதிச்சாங்க. சின்ன சின்ன பசங்க டிஸ்ட்ரிபியூஷனில் வந்த காசை ப்ரொடக்ஷன் பண்ணி தெருவுக்கு வந்துட்டாங்க. அவன்லாம் நீ கடங்காரன். ஏன் இந்த பாவத்தை ஏன் பண்ணுறீங்க? எதுக்கு? என்ன கணக்கே கிடையாது. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பார்க்க முடியாது. நான் நடித்தேன், ஒரு 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினேன், எல்லாமே வாஸ்தவம். அந்த சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். ஆனால் என்னோட சினிமாங்கிறது எனக்கு எங்கள் அம்மா மாதிரி. என் கண்ணுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து துடிக்க சாகும்போது அது எப்படி நான் ரசிக்கிறது? காசு வாங்கிட்டேன்ல, பரவாயில்ல, எங்கள் அம்மா செத்தா பரவாயில்லன்னு என்னால் சொல்ல முடியாது. என்னை வந்து சரஸ்டார் ஒரு மாதிரி கேட்டார், அது என்ன சினிமாக்காரன் பாபு அப்படின்னார். இது வெள்ளைக்காரன் கற்றுக் கொடுத்தது. நான் வந்து அந்த ஹாலிவுட் படம் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே கை கொடுங்க, ஃபிலிமி கை அப்படின்றான். நான் சினிமாக்காரன்றான். நம்ம ஊரில் ஏங்க நான் சினிமாக்காரன் மாதிரி பேச மாட்டேங்க, நான் சினிமாக்காரன் சுபாவம் கிடையாதுங்கன்றான். அவ்வளோ மோசமான தொழில் செஞ்சால் ஏன் செய்கிற நீ? இன்றைக்கி சினிமாவில் வந்து நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லோரும் குழந்தை பெக்கிறதே நடிகன் ஆகிறதுக்கு தான். ஏன்னா உக்காந்ததும் கோடி ரூபா சம்பளம். உங்கள் காலங்களில் சினிமாவுக்கே வந்துடக்கூடாது. என் வாரிசு சிவாஜி சார்களும் சொல்லியிருக்காரு, சினிமாவுக்கே வந்துடாதீங்கன்னு. ஏன்னா அன்றைக்கி காசு இல்லை. இன்றைக்கி கோடி ரூபா சம்பளங்கிறதுனால இன்ஜெக்ஷன் பண்ணியாவது பிள்ளையை பெற்றுடுறாங்க. நான் கொண்டாடுறேன் சினிமா. ஆனால் சினிமாக்காரன் சொல்ல மாட்டான். சினிமாக்காரன் கெட்டவன், சினிமாவில் வந்துட்டீங்கன்னா நாசமாகிடுவேன். இங்கே நல்லவங்களே கிடையாதா? அது நீங்களா ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்கன்றான். நான் நெருப்பில் நிற்கிற சீதைகள் இங்கே தினம் நான் பார்க்குறேன். தன்னோட வாழ்க்கை இப்படித்தான் டிசைட் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் எனக்கு தெரியும். அவங்களாம் ஜெயிக்கலையா? அப்புறம் எங்கேயோ ஒரு அழுக்க பார்த்துட்டு ஏதோ ஒரு ஆதங்கத்தில் வந்து நீ கோடீஸ்வரி ஆவணத்துக்கு நீ தப்பாக போயிட்டு மொத்தமாக ஏன் சொல்கிறேன்? உன் தவறை மொத்த தொழில் சொல்ல, எல்லா தொழிலும் சேர்த்து சொல்கிறேன். அயோக்கியத்தனமோ கெட்டு போகிற விஷயமோ சினிமாவில் மட்டும் கிடையாது. நீங்கள் கன்னியாஸ்திரியாக போனால் பாதிரியார் கற்பழிக்கிற காலம் இது. அப்புறம் நீ சினிமாவில் மட்டும்தான் கற்பழிக்கிறான்னு சொல்லிட்டே இருக்க. உண்மையை சொல்ல போனால் சினிமாவில் மட்டும்தான் ரேப்பிங் கிடையவே கிடையாது. மற்ற தவறெல்லாம் நடந்தால் கூட ஒரு பொண்ணை வலுக்கட்டாயம் பண்ணி கற்பழித்தது சினிமா சரித்திரத்துலேயே கிடையாது, வேறு எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ இந்த சினிமாவை நீங்கள் பெருமையாக சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க.
அது பெரிய கொடுமை அது. அந்த மாதிரி சிங்கப்பூரில் எப்போ வருவீங்க? நாளைக்கு 11 மணிக்கா? இல்லை ஒரு மட்டக்கார தம்பி வந்திருக்கான், சரியான கதை வச்சுருக்கான் கேப்டனுக்கு. நான் சொன்னது ஒரே ஒரு வரி, சரியான கதை வச்சுருக்கா, நாளைக்கு நான் அவனை கூப்பிட்டு வரேன்ட்டு. நான் பக்குன்னு கவுத்துட்டே மச்சான் என்னடான்றேன் அப்படின்ட்டான். ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய கதையை சொல்கின்ற திறனை பற்றி பாக்யராஜ் பேசியிருந்ததை நான் பார்த்தேன். அவருக்கு ஏதாவது கதை சொன்னீங்களா? நான் வந்து 2009 சிறைச்சாலை முத்துப்பாண்டின்னு கதையோட டைட்டில். அண்ணனுக்கு லாஸ் நிறையா தெரியலாம். செக்ஷன் 164 அப்படின்ற ஒரு சட்டம் பிரிவு. அந்த சட்ட பிரிவு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வக்கீல் தேவையில்லை. எந்த படத்தில் முதலாக தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு? அது வந்து கேப்டன் பிரபாகரன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யூகி சேதனா இருக்கார் இல்லையா, அண்ணன் வந்து தர்மான்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் முடியல. அந்த சாங் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். முத்தன் சிவகுமார் மேனேஜர் வந்து. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.